ஓம் சக்தி. பணமும் சொத்தும். பணத்தால் பாவங்களும், சொத்து சேர்ப்பதனால் கவலைகளும் தான் உண்டாகும். தொண்டினால் தான் வளர்ச்சி உண்டாகும். தன் குடும்பம் தன் பிள்ளை என்று நினைப்பது போல மற்றவர்களையும் நினை. நாடு செழிக்கும். அடுத்தவன் உனக்கு என்ன செய்தான் என்று நினைக்காதே. அடுத்தவனுக்கு நீ என்ன செய்தாய் என்று நினை. உள்ள தூய்மையோடு என் பணியை செய். குளித்தால் உடம்பில் உள்ள அழுக்கு மட்டும்தான் நீங்கும். மன அழுக்குகள் போகாது. அந்த மன அழுக்குகள் நீங்கி உள்ள தூய்மை பெறுவதற்கு ஆன்மீக ஈடுபாடு மிகச் சிறந்தது. அன்னதானம், ஆடை தானம் மற்றும் பல தொண்டுகளை எனக்காக செய்வதில்லை. அவை உன் ஊழ்வினை குறையவும் உன் மன அமைதிக்காகவும் செய்யப்படுவன. என்னையே அடைக்கலமாக கருதி வந்துவிட்ட பிறகு உன் குடும்பத்தின் செல்வம், கல்வி, குழந்தைகளின் எதிர்காலம் ஆகிய அனைத்தும் என் பொறுப்பு. நீ செய்து வரும் தொண்டுகளை வைத்து உன் குடும்பத்திலும் படிப்படியான வளர்ச்சியை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆன்மீக பணிகளை மன நிறைவோடு செய். நம்மால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே என்று கவலை வேண்டாம். எல்லோரும் என் பிள்ளைகள்தான். 5 பேரிடம் 10 பைசா வாங்கி கொண்டு வந்து என்னிடம் செலுத்தும் போது, அதை வைத்து தான தர்மம் செய்யும் போது கொடுத்தவனுக்கும் அருள் பாலிக்கிறேன், உனக்கும் அருள் பாலிக்கிறேன். இதனால் 5 பேரை ஆன்மீகத்தில் ஈர்க்கின்ற சிறப்பு உனக்கு சேர்கிறது. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.